முதலமைச்சருடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் சந்திப்பு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற OPS முக்கிய ஆலோசனை. உள்ளன்போடு உரையாடி உடல்நலம் விசாரித்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நன்றி. தனது இல்லத்திற்கு OPS நேரில் வந்து நலம் விசாரித்ததற்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் பதிவு. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. முதலமைச்சரை சந்தித்த பின்னர் திமுகவுடன் கூட்டணியா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. அரசியல் நிமித்தமாக எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்ற நிலைதான் கடந்த கால வரலாறு. எதிர்காலத்தில் தேர்தல் நெருங்கின்ற போது எதுவும் நடக்கலாம். அரசியலில் எனக்கென்று சுயமரியாதை உள்ளது. பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது குறித்த கேள்விக்கு OPS பதில். திமுக ஆட்சியில் சாதிய படுகொலைகளால் தமிழகம் கலவர பூமியாகிவிட்டதாக EPS குற்றச்சாட்டு. அதிமுகவில் ஆண் ஜாதி, பெண் ஜாதி என இரண்டு ஜாதிகள் மட்டும்தான் உள்ளன என்றும் ராமநாதபுரத்தில் EPS பேச்சு. நெல்லை கவின் கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாயையும் கைது செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு VCK தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு அப்ரூவர் ஆவதாக SI ஸ்ரீதர் தாக்கல் செய்த மனு தீர்ப்பிற்காக ஒத்திவைப்பு. தமிழகத்தில் வாக்குறுதி அளித்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதில் திமுக PhD முடித்துள்ளது. நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள அன்புமணி கும்மிடிப்பூண்டியில் பேச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே சாதி மதம் அடிப்படையில்தான் அரசியல் நடைபெறுகிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவிப்பு. இந்தியாவின் வர்த்தகம் குறித்த டிரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமர் மோடி மௌனம் கலைப்பாரா என மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. அமெரிக்காவின் 25% வரி விதிப்பால் இந்தியா கடுமையாக பாதிக்கும் என கார்கே வேதனை. அமெரிக்கா விதித்த 25% வரி விவகாரத்தில் தேச நலன் கருதி அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். நாடாளுமன்றத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. இந்திய பொருளாதாரம் இறந்த நிலையில் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் தவிர அனைவரும் இதனை தெரிந்து வைத்துள்ளனர் என்றும் விளாசல். அமெரிக்காவை நம்பி இந்தியா இல்லை என வர்த்தக ஒப்பந்த விவகாரத்தில் சசி தரூர் கருத்து. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்றால் இந்தியா விலகிக் கொள்வதில் தவறில்லை என்றும் கருத்து. டெல்லியில் இருந்து லண்டன் செல்ல இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. விமான பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மாற்று விமானம் ஏற்பாடு செய்ய ஏர் இந்தியா நிறுவனம் நடவடிக்கை. இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் 166 பேருக்கு சிறை தண்டனை. கடந்த 2023 இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பான வழக்கில் ஃபைசலாபாத் நீதிமன்றம் உத்தரவு. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி. ரன் குவிக்க முடியாமல் விக்கெட்டுகளை இழந்து திணறும் இந்திய அணி. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் புதிய சாதனை. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு தொடரில் அதிக ரன் குவித்த இந்திய கேப்டன் என்ற சாதனையை படைத்தார்.